ரூபாய் 3200க்கு ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப வட்டி என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 3200. அப்ப 3200 எத்தனை சதவீத வட்டி? 2.5%. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டு. அப்ப எத்தனை கண்டுபிடிக்கணும்? 2 முறை நம்ம வட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். 3200ல 2.5 எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேவா? ஸோ 1% அப்படின்னு எவ்வளவு வருது? 32. 1% எவ்வளோ? 32. அப்ப 2% எனக்கு எவ்வளவு வரும்? 64. அப்ப அரை சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும்? 16. அப்ப 2 அரை 2 தானே? அப்ப 2 கூட்டணி எவ்வளவு வரும்? 80. ஓகே, அவ்வளவுதான். இப்போ 1% 32. அப்ப 2% எவ்வளவு வரும்? 64. அப்போ 1% 32, அரை சதவீதம் எவ்வளோ? 16. அப்ப 2 இங்க ஒரு அரை, அப்ப 2. அப்போ 64 பதினா கூட்டினா 80. அப்ப 3200 2% எவ்வளோ? 80. அப்ப 0 8 2 3. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருடத்துக்கான வட்டி. ஓகே, அடுத்து திரும்ப என்ன பண்ணும்? இரண்டாவது வருடத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கணும்ல. இப்போ இந்த 3280ல 2.5% எவ்வளவு வரும்? ஓகேவா? எனக்கு 1% எவ்வளவு வரும்? 1% எவ்வளவு? 32.80 பைசா. 2%னா 65.60 பைசா. ஓகே, அரை சதவீதம்னா 16.40 பைசா. ஓகேவா? நமக்கு தேவையானது 2.5%. அப்ப 2 இங்க அரை. அப்ப 2% எனக்கு எவ்வளோ? 65 60 16 40. கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? 0 0 இங்க எவ்வளோ? 2 இங்க 1 8. ஸோ எவ்வளோ வருது? 82. ஸோ அப்போ கூட்டினா 2 16 இங்க 1 3. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது 2ஆம் ஆண்டு. ஓகேவா? அப்போ 3200 எவ்வளோ மாறுது? 3362 மாறுது. இது வந்து என்ன? மொத்த தொகை. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டிக்கு என்ன பண்றது? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். அப்போ மொத்த தொகையிலிருந்து அசலை கழிப்போம். ஸோ கழிச்ச எனக்கு எவ்வளோ வரும்? 162. ஆன்சர் வரும் 162. ஸோ ஆன்சர் இது செகண்ட் ஆன்சர். இல்லைன்னா நீங்க வட்டி கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் வருஷம் 80 ரூபா, அடுத்த வருஷம் 82. இதை கூட போட்டு நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா மொத்த தொகை கேட்கல, வட்டியும் கேட்டாங்கன்னா வட்டியை மட்டும் 2 முறை வட்டி கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் 80 ரூபா, அடுத்த வருஷம் 82 ரூபா. அப்போ கூட்டினா 162 ரூபா முடிஞ்சு போச்சு.